ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு சவாரிக்காக போன இடத்துல அவங்க கல்யாணத்துக்கு என்னென்ன தேவை, அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இப்படி எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. நம்ம சோழன் தான் அனுபவசாலியாச்சே, அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் அவரே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ரமேஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் தாலி கட்ட போகிற அந்த நேரத்தில் நம்ம பொண்ணோட சித்தப்பா போலீஸாக இருக்கார். அதனால் ஃபுல் டீமையும் அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. டே மச்சான் அங்கே பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கையில் துப்பாக்கியை பார்த்தோன்னே ரமேஷுக்கு பயம் கிளம்பிடுது. ஐயோ இந்த கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கையில் மாலையை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு யோசிக்காமல் கிளம்பி போயிடுறாரு. சோழன் நல்லா வசமாக மாட்டிக்கிறாரு. வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணால் அது உனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இவனை போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்கள் எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்கியே, சரி இவன் தானே உனக்கு முக்கியம், வா இதே கோயிலில் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற சொல்லிடுறாரு. என்னடா இது வம்பா போச்சுட்டு சோழா நல்லா வசமாக மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. என்னடா இது டிரைவராக வந்தவர் இப்போ மாப்பிள்ளையாக நிற்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிருக்காங்க.